ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கோயிலுக்கு ஸ்ரீரங்கம் வந்து தாயார் சன்னதியை பார்த்துட்டு ராமானுஜர் சக்கரத்தாழ்வார் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பினோம். நான், அப்பா, மித்ரன் எல்லோரும் கிளம்பிட்டோம். போயிட்டு அப்படியே அங்கே பார்த்துட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு புரட்டாசி வரப்போகுது. அதனால் வந்து சனிக்கிழமை ரொம்ப கும்பலாக இருக்குன்றனால புரட்டாசி 1ஆந்தேதி சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்றனால அதுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோம். இல்லை பெருமாள் பார்க்கணும், ரொம்ப கும்பலாக இருந்தது, அதனால் கொஞ்சம் போக முடியல. அதில் இங்கே தாயார் சன்னதி மட்டும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் வந்து நம்ம நூடுல்ஸ் தான் கேட்டாப்புல. சரி, ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பண்ணலாம் அப்படின்றனால நான் வந்து 2 கப்பு கோதுமை மாவுக்கு வந்து நான் ஒரே ஒரு எக்கு சேர்த்துருக்கேன். நான் ரொம்ப 1 கப்புக்கு நம்ம ஒரு எக்கு சேர்க்கலாம், ஆனால் அது ரொம்ப இது வருமோ, எக் ஸ்மெல் வருமோன்ட்டு நான் சேர்க்கலை. ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நான் அப்படியே நார்மலாக எப்பயும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். நானே இப்போ தான் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் வந்து புதுசு, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். சரி, ஒயிட் சாஸ்னால் மித்ரனுக்கு வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும், காரம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு ஏதோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலும் இப்படி தான் கொஞ்சம் வந்தது. டேஸ்ட் ஆனால் சூப்பராகவே இருந்தது. நூடுல்ஸ் வந்து கரெக்டாக அந்த ஒரே ஷேப்பில் என்னால் கொண்டு வர முடியல. ஓரளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து டைம் எடுத்துக்கிச்சு. மெதுவாக மிஷினை டக்குன்னு பண்ணிடலாம், இல்லை கையாலேயே வந்து ஃபுல்லாக மெலிசாக தேய்ச்சி அதுக்கப்புறம் வந்து 2 பக்கம் ரோல் பண்ணி அது ஒரு இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வரல. ஆனால் டேஸ்ட் எல்லாம் சூப்பராக, ஒயிட் சாஸ் எனக்கே நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒயிட் சாஸ்லாம் பண்ணுறேன், ஆனால் சூப்பராகவே வந்தது. நம்ம கடையில் வாங்குகிற என்ன தான் நூடுல்ஸ் அது வந்து ஈஸியாக பண்ணிட்டாலுமே ஃப்ரம் ஸ்க்ராட்ச் வந்து டேஸ்ட்டு சாப்பிட்டா அது கடையில் வாங்கினா சுத்தமாக பிடிக்கல தான். உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. அடுத்த வாட்டி தான் டொமேட்டோ இல்லை வேறு ஏதாவது சாஸ் வச்சு ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட் டைம்ன்றனால மித்ரனும் ஒயிட் சாஸ்னால் கொஞ்சம் நான் ரொம்ப ஸ்பைஸியாலாம் பண்ணலை. பெப்பர் போட்டால் கூட அவர் சாப்பிட மாட்டார். அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணேன். கரெக்ட் ஷேப்க்கு என்னால் கொண்டு வர முடியல. ஓரளவுக்கு நான் கொஞ்சம் இடம் மெஸ்ஸியாக ஆயிடுச்சு. ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் 2 கப் தண்ணி ஊற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் பாயில் பண்ண விட்டுட்டேன் வாட்டரை. இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் வந்து 3 ஸ்பூன் பட்டரு, அது கூட வந்து நான் கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, எந்த காய் இருக்கோ அந்த காய் நான் உங்களுக்கு சேர்த்துக்கலாம். குழந்தைங்க எது சாப்பிட்றாங்களோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட் இருந்தனால கேரட் சேர்த்துக்கிட்டேன். நல்லா பொடியாக துருவி அதை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கினோடனே தண்ணி பாயில் ஆனோடனே அந்த நூடுல்ஸ் அதில் போட்டுருங்க. போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கனால கொஞ்சம் வேக லேட் ஆகும். அது போட்டு பாயில் ஆகிட்டு இருந்தது. சைட் பை சைடு இங்கே வந்து நான் வந்து மைதா மாவுலாம் சேர்க்கல. நான் வந்து 1 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு தான் சேர்த்துக்கிட்டேன். அதோடய கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா 1.5 டம்ளர் பால், உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அவ்வளோ சேர்த்து 1.5 டம்ளர் பால் எனக்கு என்னவாக இருந்தது. வேணுங்கிறவங்க பாஸ்தா சீசனிங், சில்லி ஃப்ளேக்ஸு, பெப்பர் நான் போட்டுக்கோங்க. நான் வந்து அதெல்லாம் எதுவுமே போடல. மித்ரன் அதெல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டார். ஏன்னா ஒயிட் சாஸ் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாரு, காரம் அடிக்குன்னு சொல்லிடுவாரோன்ட்டு நான் வந்து நான் அதெல்லாம் போடலை. பூண்டோட ஃப்ளேவர் தான், வேறு எந்த காரமும் அவனுக்கு நான் பெருசாக அது கொடுக்கல. சரி, அடுத்த வாட்டி எதாவது சாப்பிட்டா நம்ம வேறு எதாவது கொடுக்கலாம் அப்படின்றனால நான் வேறு எதுவும் நான் வந்து ட்ரை போடலை. சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன்.
எந்த காய் இருக்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் செஞ்ச அன்றைக்கி ஹோம்மேட் மொசரல்லா சீஸ் இருந்தது. சீரியஸாக நான் சீஸில் நான் வெளில வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. மித்ரனுக்கும் அதெல்லாம் கொடுத்ததில்ல, நானுமே சாப்பிட்டதில்ல, பெரிய ஃபேன்லாம் கிடையாது. ஆனால் நானே நான் வீட்லேயே அந்த சீஸை ட்ரை பண்ணி இதில் சேர்க்கும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேறு. டேஸ்ட்டும் உண்மையாலுமே வந்து சூப்பராக இருந்ததுங்க. அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்துருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இனிமேல் இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இதோடு இருக்கேன். அந்த சீஸ் வந்து போட்டதுக்கப்புறமே க்ரீமினஸ் நல்லாவே சூப்பராக வந்துருச்சு. அதை போட்டுட்டு 2 மினிட்ஸில் வந்து நான் வந்து நூடுல்ஸை ஆட் பண்ணிட்டேன். நூடுல்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் அதை வடிகட்டி வச்சுட்டேன். கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை அப்படியே நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். உண்மையாலுமே எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்மளே கொடுத்து நம்மளே மித்ரன் அன்னைக்கு சாப்பிட்டாங்க. அதுதான் ரொம்ப ஹாப்பி. எப்பயுமே இதே மாதிரி ட்ரை பண்ணேன். ஆனால் கொஞ்சம் டைம் ப்ராசஸ் ஆகுது. இருந்தாலுமே வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்குது நம்மளே பண்ணி நம்மளே கொடுக்கறதுனால. அவர் ஸ்டார்ட் பண்ணலேருந்து நூடுல்ஸ் எங்கே ரெடியாச்சான்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஃபைனலி அவன் சாப்பிட்டான்றது ரொம்ப சந்தோஷம். இது ஒரு ஈவினிங் வ்ளாக் தான். ஈவினிங் கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே ஈவினிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு. தேங்க்யூ. இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.